சிலிக்கான் வேலி என்று அழைக்கப்படும் பெங்களூருவுக்கும் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் கோயம்புத்தூர் நகரத்துக்கும் இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில்கள் எத்தனை தெரியுமா? கோயம்புத்தூர் நகரம் பஞ்சாலைகள், மோட்டார் பம்ப் செட்டுகள், ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள் மற்றும் வார்ப்பு தொழில்களுக்கு பெயர் பெற்றது. சிறந்த கல்வி நிறுவனங்கள், மருத்துவ வசதிகள் நீலகிரி, வால்பாறை, ஆனைமலை போன்ற மலைப்பிரதேசங்களுக்கு அருகாமையில் தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு மையமாகவும் பல முன்னணி நிறுவனங்களின் தலைமையிடமாக திகழும் பெங்களூருவுக்கு பிடித்த இளைஞர்களும் தொழிலாளர்களும் இந்த நகரத்துக்கு படையெடுக்கின்றனர். பெங்களூரு வேகமாக ஒரு முக்கிய வந்தே பாரத் மையமாக மாறி வருகிறது. பல அதிவேக ரயில்கள் நகரத்தை தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுடன் இணைக்கின்றனர். பெங்களூருவில் இருந்து நேரடியாக கோவைக்கு வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுகின்றனர். அதேபோல் கேரளாவிலிருந்து பெங்களூருவுக்கு இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில்கள் கோயம்புத்தூர் வழியாக செல்கின்றனர். அவ்வாறு கோவை வழியாக செல்லும் வந்தே பாரத் ரயில்கள் பற்றியும் அதன் கால அட்டவணை குறித்தும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கோவையிலிருந்து காலை 7:25 மணிக்கு புறப்பட்டு மதியம் 1:45 மணிக்கு பெங்களூரு கண்டோன்மெண்ட் ரயில் நிலையம் அடைகிறது. மறுமார்க்கமாக பெங்களூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்திலிருந்து மதியம் 2:20 மணிக்கு புறப்படுகிறது. இது ஓசூர், தருமபுரி, சேலம், ஈரோடு மற்றும் திருப்பூர் வழியாக இரவு 8:40 மணிக்கு கோயம்புத்தூரை அடைகிறது. இந்த ரயில் 380 கிலோமீட்டர் தூரத்தை சுமார் 6 மணி நேரம் 20 நிமிடங்களில் கடக்கிறது. வியாழக்கிழமை மட்டும் சேவை இல்லை. ரயில் பயணிகளுக்கு ரயிலின் இருக்கைகளை தேர்ந்தெடுக்க பல வகை பெட்டிகள் வழங்குகிறது. எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் ஏசி சேர்கார் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலின் இறுதி சாட் ரயில் புறப்படும் நேரத்தில் இருந்து 3-4 மணி நேரத்திற்கு முன்பு தயாரிக்கப்படுகிறது. அதேபோல் கேஎஸ்ஆர் பெங்களூரிலிருந்து காலை 5:10 மணிக்கு புறப்பட்டு சேலம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், பாலக்காடு மற்றும் திருச்சூர் வழியாக மதியம் 1:50 மணிக்கு எர்ணாகுளத்தை அடைகிறது. மறுமார்க்கமாக எர்ணாகுளத்தில் இருந்து மதியம் 2:20 மணிக்கு புறப்பட்டு இரவு 11 மணிக்கு பெங்களூரு அடைகிறது. இந்த ரயில் 638 கிலோமீட்டர் தூரத்தை சுமார் 8 மணி நேரம் 40 நிமிடங்களில் கடக்கிறது. புதன்கிழமை மட்டும் சேவை இல்லை. கேஎஸ்ஆர் பெங்களூரிலிருந்து காலை 5:10 மணிக்கு புறப்படும் இந்த ரயில் கோவை ரயில் நிலையத்தை காலை 10:12க்கு வந்தடைகிறது. இந்த ரயில் மறுமார்க்கமாக பெங்களூர் செல்லும்போது கோவை ரயில் நிலையத்தை மாலை 5:17 மணிக்கு வந்தடைகிறது. 5:20 ரயில் நிலையத்தை விட்டு புறப்படும் இரவு 11 மணிக்கு பெங்களூரு அடைகிறது. ரயில் பயணிகளுக்கு ரயிலின் இருக்கைகள், படுக்கைகளை தேர்ந்தெடுக்க பல வகை பெட்டிகள் வழங்குகிறது. எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் ஈசி சேர்கார் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலின் இறுதி சாட் ரயில் புறப்படும் நேரத்தில் இருந்து 3 முதல் 4 மணி நேரத்திற்கு முன்பு தயாரிக்கப்படுகிறது.